பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த சேனலை நாங்கள் தொடங்குகிறோம். ஆண்டவரை துதித்து ஆராதித்து இந்த பிரசங்கத்தையும் பாடலையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வர வேண்டுமாய் நாம் அவரை துதித்து ஆராதிப்போமா? ஆண்டவரை துதிப்போமா? ஸ்தோத்தரிப்போமா? இன்று கண்ட எகிப்தினை இனி என்றுமே காண மாட்டோம். கசந்தமாரா மதுரமாகும். இந்த வருஷம் தொடக்கத்திலே எனக்கு வேதனையும் துக்கத்தும் அவமானமும் கஷ்டமும் வியாதியும் வந்துவிட்டதே என்று சொல்லி அழுகிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை தான். கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பாடுவோமா? கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவார். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவன் துடைத்திடுவார். கண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவன் துடைத்திடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியால் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியால் கொடியேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார்.
கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண மாட்டோம் சுவாமி. அதுக்காக நன்றி 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 நன்றி. இன்னையோட கதை முடிந்தது சுவாமி. நாமும் மகிமைப்பட போவதுக்காக நன்றி. வேறு வாழ்க்கையில் இதே வருஷம் புதிதாக இருக்கிறதே, மறுபடியுமாக அதே வாழ்க்கையை நாங்கள் தொடர்கிறோமே என்று சொல்லி ஏங்கிக் கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்று கண்ட எகிப்தினை நீ என்றுமே காண மாட்டான் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறதுக்காக நன்றி 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 சுவாமி. கோடா கொடி ஸ்தோத்திரம். தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கசந்தம் மாறா மதுரமாகும். வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளிப்பார். கட்டாயம் செய்வார். இந்த மாதம் உனக்கு எல்லாம் தலைகளாய் மாறும். மாதம் தொடக்கத்திலே உங்களுக்கு கஷ்டங்கள் வந்திருக்கலாம், வேதனைகள் வந்திருக்கலாம், அவமானங்கள் வந்திருக்கலாம், நிந்தனைகள் வந்திருக்கலாம். சோர்ந்துவானே, இந்த மாதம் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் விடுதலை தரும் மாதமாய் இருக்கும். பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. இந்த நாளுக்குரிய வசனத்தை தியானிக்கு முன்பாக, ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்களே, இந்த போன வருஷம் முழுவதும் பாதுகாத்து இந்த புதிய வருஷத்தின் முதல் மாதத்தையும் நாங்கள் முடித்து 2ஆம் மாதத்தை காணும்படியான கிருபையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் ஸ்தோத்திரிப்போமா? என் கோட்டையே உமக்கு ஸ்தோத்திரம், என் துருகமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் கேடகமே உமக்கு ஸ்தோத்திரம், என் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம், என் தயாபரனே உமக்கு ஸ்தோத்திரம், என் ஜீவனின் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை விடுவிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை ஆதரிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை தற்காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை நேசிக்கிறவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாம் துதித்து கொண்டே இருக்கணும். நேரமே பத்தாது. ஒவ்வொரு நாளும் அவள் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாத்தையும் நினைத்து ஆண்டவர் நாம் ஸ்தோத்திரிப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சுவாமி. ஆமாண்டவரே, எங்கள் மத்தியிலே வாங்க, எங்களோடு கூட பேசுங்க. நாங்கள் தியானிக்கிற இந்த வார்த்தைகளை, நீர் கொடுத்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இதை நாங்கள் ஆண்டவரே கேட்டு பெற்றுக்கொண்டோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தை மக்களுக்கு பிட்டு கொடுங்க. அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த பாடுகிற பாடலை ஆசீர்வதித்து தாங்க. செய்ய போகிற இந்த பிரசங்கத்தை ஆசீர்வதிங்க, இந்த மியூசிக்கை ஆசீர்வதிங்க, பாடலை ஆசீர்வதித்து தாங்க. நாங்கள் கைட்டி சரி எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து தரணும். இது கேட்கிற அவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கணும். உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு விடுதலை பண்ணுங்க. பாவத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், வறுமையிலிருந்தும், பற்றாக்குறையிலிருந்தும். இந்த புது வருஷம் 2ஆம் மாதம் பிள்ளைகள் பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்யுங்க. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அந்த ஹன்னு பிரசன்னத்தினால் எங்களை நிறைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வல்லமையினால் எங்களை மூடுவதுக்காக ஸ்தோத்திரம். இன்று கண்ட எகிப்தினை இனி என்றுமே நான் காண மாட்டோம். நன்றி சுவாமி. கொடாக்கடி ஸ்தோத்திரம். இந்த நாளுக்குரிய வசனத்தை வாசிப்போமா? எசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நம் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் இந்த உலகத்திலே பிறந்ததே ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். ஒரு கன்னிகை கர்ப்பதியாகி குமாரனை பெறுவாள் என்று சொன்ன வாசனத்தின்படி ஒரு அதிசயமான குழந்தை பிறந்தது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அதிசயமானவர், அதிசயமான பிறப்பிலே அதிசயம், எல்லாவற்றிலும் அவர் அதிசயமானவர். நம்மை மீட்க தன் உயிரை கொடுத்த தேவன் நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாராவது நம்மளுக்காக உயிரை கொடுப்பார், நம் உயிரை வேணால் வாங்கி விடுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். அதுதான் அதிசயமான கர்த்தர். அதிசயம், அவர் பிறப்பவர் அதிசயம். ஏசாயா 25:1 இப்படியா சொல்லு, கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை துதிப்பேன். நீ அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகளை சத்தியமும் உறுதியுமானவைகள். அவர் அதிசயமானவர். எவ்வளவு மகிமையான தேவன் தெரியுமா? அவர் செயலே ஒரு அதிசயமாயிருக்கும். அதுதான் கர்த்தர், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏசாயா 29:14 இப்படியே சொல்லுது, ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவருடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவருடைய விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஞானிகள் ஞானமெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் தேவனை ஆச்சரியமாய் வழி நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். அதான் கர்த்தர், அதுதான் அதிசயமான கர்த்தர். ஏசாயா 60:4 இப்படியே சொல்லுது, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமார்த்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். எவ்வளவு அதிசயமான கர்த்தர் நமக்கு இருக்கிறார். நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். இப்படிப்பட்ட அதிசயமான தேவன் வேறு ஒரு தேவனும் கிடையாது. ஏசாயா 60:5 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு ஊரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். தேவனை நோக்கி வரும், அந்த அதிசயமான கர்த்தரை நோக்கி வரும் ஜனங்களை தானாய் தேடி வருவார்கள். இது யாரோ, எப்படிப்பட்டவரோ என்று தேடி வருவார்கள். இது அதிசயமாக இருக்கிறதே, அதிசயமான காரியங்கள் செய்கிறாரே, இந்த தேவன் யார் என்று தேடி வருவார்கள். அதுதான் கர்த்தர். நியாயாதிபதிகள் 13:17 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம்
என்ன என்று கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அதிசயமான கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அதுதான் அந்த மனோவாக்கு அவருடைய மனைவிக்கும் தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலையை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனான். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்புற விழுந்தார்கள். அவ்வளவு அதிசயமான கர்த்தர். அதிசயம், அதிசயம். ஒரு பிறப்பே அதிசயம், ஒரு செய்கள் அதிசயமானவைகள். எவ்வளவு அதிசயமான கர்த்தர் நமக்கு இருக்கிறார். யோசித்து பார்ப்போமா? தேவன் நமக்கு ஒரு அருமையான குழந்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்திருக்கிறார். யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். தேவனை நம்பி வாழ்கிற பிள்ளைகள், அவரை நம்பி வாழும் பொழுது தேவன் கூட இருந்து அவருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து அவர்களை உயர்த்துவார். அது மாத்திரம் அல்ல, அவருடைய செயல்கள் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் கர்த்தர். 1 நாளாகமம் 16-13 வாசிக்கும் பொழுது அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். தேவன் செய்ய அற்புதங்களையும் அதிசயத்தையும் மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். என் தேவன் இப்படிப்பட்ட தேவன், அற்புதமான காரியம் செய்வார், அதிசயமான காரியங்கள் நமக்கு செய்வார் என்று நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். தேவன் செய்யும் காரியங்களை நாம் சொல்ல வேண்டும். நம்மளை ரட்சித்தார் அல்லவா, பாவத்திலிருந்து மீட்டு பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுத்தார் அல்லவா, அதை சொல்லி இப்படிப்பட்ட அதிசயமான தேவன் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி புற ஜாதிகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய வேலை. யோபு 5:9 வாசிக்கும் பொழுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தேவன் அப்படிப்பட்ட தேவன், நம்முடைய தேவன். சங்கீதம் 9:1 எப்படியாய் சொல்லு, கர்த்தாவே என் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். அவர் செய்த சகல காரியங்களையும், அதிசயமாய் நமக்கு செய்த காரியங்கள் அனைத்தையும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். சங்கீதத்திலே நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நம்மை படைத்ததே ஒரு அதிசயம். சங்கீதக்காரன் அப்படியாய் சொல்கிறார். மத்தேயு 21:14 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவ்விடத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார்கள். குருடர்கள் பார்வையடைந்தார்கள், சப்பானிகள் நடந்தார்கள். எவ்வளவு அதிசயம் இது! எவ்வளவு அற்புதமான காரியம்!
அதை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய வேலை. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஒசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாரம் கண்டு கோபமடைந்தார்கள். தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு கோபம் வரும். ஆனால் நாம் சொல்ல வேண்டும், எனக்கு இப்படிப்பட்ட அதிசயங்கள் அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். என்னடா திருப்பியும் போய் பிறக்கணும் என்று சொல்கிறாரே என்று அதிசயப்பட வேண்டாம். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் ரட்சிப்பு அடைய வேண்டும், மனம் திரும்பின வாழ்க்கை வாழ வேண்டும், முழுகி ஞானஸ்தானம் பெற வேண்டும், முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அதிசயமான காரியம் இதுதான். அற்புதமான தேவன் நம்முடைய தேவன், அதிசயமான தேவன், வல்லமையுள்ள தேவன். தெரியுமா? ஆதியாகமம் 17:1 வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தேவன் சொல்லுகிறார், நீ உத்தமனாய் நடக்கும் பொழுது நீ அந்த வயதான காலத்திலும் நீ ஒரு பிள்ளையை பெறுவார் என்று ஒரு அதிசயமான காரியத்தை சொல்லுகிறார். அவனுக்கே ஆச்சரியமாயிடுது, இதெல்லாம் எப்படி நடக்கும்? வயசு ஆயிடுச்சு, எப்படி இதெல்லாம் நடக்கும்? அதுதான் அற்புதமான தேவன், அதிசயமான தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆதியாகமம் 35:11 வாசிக்க கேட்போம். 35:11. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். தேவன் எப்படிப்பட்ட தேவன்! அவனுக்கு குழந்தையே இல்லை, ஆனால் சொல்லுகிறார், ராஜாக்கள் உன் சந்ததியிலே பிறப்பார்கள், பற்பல ஜாதிகளின் கூட்டங்கள் உன்னிடத்திலிருந்து உண்டாகும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அற்புதமான அதிசயமான தேவன், வல்லமையுள்ள தேவன், மகிமையுள்ள தேவன் நம் தேவன். யாத்திராகமம் 6:2 வாசிக்கும் பொழுது, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். யெகோவா தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தரிசனமான தேவன். யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் தேவன், யெகோவா நாம் தேவன். யாத்திராகமம் 9:16 வாசிக்கும் பொழுது, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படி ஆகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகும் உன்னை நிலைநிறுத்தினேன். அவருடைய வல்லமையை விளங்கும்படியாய் மோசேயோடு கூட இருந்து அந்த பலத்த ஜாதிகளை அவர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன், பயங்கரமான தேவன். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தால் அதன் மத்தியிலே அநேக அற்புதங்கள் செய்து தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். எண்ணாகமம் 14:13 வாசிக்கும் பொழுது, மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். உபாகமம் 3:24 வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கும் உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்கத் தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? உபாகமம் 5:15 வாசிப்போம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும்
புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் தேவனுடைய வல்லமை வெளிப்படும் இடம் அந்த ஆலயம். அதை தான் அவர் சொல்லுகிறார். அதனால்தான் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் 5:31 வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே உம்மை பாய்க்கிற யாவரும் இப்படியே அழியக்கடுவர்கள், அவரில் அன்பு கூறுவர்களே வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. தேவன் அவர்களை மீட்டெடுத்தபடியினால் அவர்களை பாடி துதிக்கிறார்கள். தேவன் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்று நினைத்து நினைத்து ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். சங்கீதம் 20:6 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தாம் அபிஷேக பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்துக்கு பதிலளித்த அருள்வார். கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய வல்லமை அப்படிப்பட்ட வல்லமை. ராஜாவே மகிழக்கூடிய, ராஜாவே ஆச்சரியப்படக்கூடிய வல்லமை வெளிப்படுது. ஏசாயா 30:30 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெரு வெள்ளம் கல் மழையினால் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். தேவன் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன். தானியேல் 2:20 வாசிக்கும் பொழுது, பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் தோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. தானியேல் தேவனை உயர்த்துகிறார். அந்த இடத்துல தேவன் தான் எனக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். தானியேல் 2:23 வாசி கேட்போம். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றான். தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். ராஜாவுக்கு என்ன ஆக போகிறது, என்ன நடக்க போகிறது, என்ன ஆண்டவர் செய்ய போகிறார், எல்லாத்தையும் தானியேலுக்கு வெளிப்படுத்தி காட்டி அது ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. தானியேல் 4:3 வாசிக்கும் பொழுது, அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய ஆளுகை தலைமுறையாக நிற்கும். மத்தேயு 24 வாசிக்க கேட்போம். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வல்லமையோடு வரப்போகிறார். முழு வல்லமை அப்பொழுதுதான் நாம் பார்ப்போம். தேவனுடைய வல்லமை அப்பொழுதுதான் நாம் பார்க்க முடியும். மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரங்களும் கண்டு புலம்புவார்கள். மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரம் கண்டு புலம்புவார்கள். அன்றுதான் தெரியும் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று. அன்றுதான் நாம் பார்க்க முடியும். லூக்கா 4:36 வாசிப்போம். எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடு அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று
ஒருவரோடொருவர் பேசி கொண்டார்கள். அசுத்தாவிகள் அவரை பார்த்தவுடனே அலறுகிறது, ஓடுகிறது. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன், மகிமையுள்ள தேவன், மகத்துவமுள்ள தேவன் நம்முடைய தேவன். யூதா 24 வாசிக்கும் பொழுது, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோടെ உங்கள் மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர், தாம் ஒருவரே ஞானமுள்ளவராகிய தம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். தேவன் வல்லமையுள்ள கர்த்தர், பராக்கிரமுள்ள கர்த்தர், வரப்போகிற கர்த்தர், மகிமையோடு வல்லமையோடு இந்த பூலோகத்தில் வரப்போகிறார், நியாயத்திற்கு வரப்போகிறார். அப்பேற்பட்ட வல்லமை உள்ள கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர். எண்ணாகம் 31:16 பேயோரின் சங்கதியிலே பிலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதை நேரிட்டது. பிலேயாம் ஆலோசனை கேட்டதுனாலே, பிலேயாம் சொன்ன வார்த்தையினாலே அந்த மக்கள் வழி விலகி போய் விபச்சாரம், வேசித்தனம், குடி, வெறி என்று போய், விக்கிர ஆராதனை என்று போய் தன் வாழ்க்கையே மாறினது. பரிசுத்தமான ஜனம் பாவத்திலே விழுந்து நாசமாய் போனது. அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையும் நேரிட்டது. அதனாலே அவளுக்கு வாதி வந்தது. நாமும் கூட துர் ஆலோசனையை அவன் கேட்கக்கூடாது. சில பிள்ளைகள் சொல்வார்கள், அது விரோதமான காரியங்களை எல்லாம் சொல்வார்கள். அந்த ஆலோசனையெல்லாம் தள்ளிவிட்டு நாம் ஆண்டவர் சமூகத்தில் நின்று ஆலோசனை கேட்க வேண்டும். என்ன செய்யலாம் சொல்லுங்க சுவாமி. சில மனுஷர்கள் மோசமான ஆலோசனை சொல்வார்கள், துர் ஆலோசனை சொல்வார்கள். 2 சாமுவேல் 15:31 வாசிக்க கேட்போம். அப்சலோமோடை கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகித்தோப்பிலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, தாவீது, கர்த்தாவே, அகித்தோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். அதான் சிலருடைய ஆலோசனை மிகவும் மோசமாக இருக்கும். அதனால் தாவீது அதை பைத்தியமாக்கிடுங்க சுவாமி, அந்த ஆலோசனையெல்லாம் பைத்தியமாக்கி போட்டுருங்க அவனை என்று சொல்லுகிறார். அந்த மாதிரி ஜனங்கள் பிரிக்கிறது, சண்டை போடுறது, விபச்சாரம் செய்ய வைக்கிறது, குடிக்க வைக்கிறது, இப்படிப்பட்ட ஆலோசனைகள்லாம் சொல்வார்கள். நல்ல ஆலோசனை சொல்ல மாட்டார்கள். அதை எல்லாம் ஒதுக்கிவிட்டு, துர் ஆலோசனையெல்லாம் ஒதுக்கிவிட்டு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, அந்த தேவனிடத்தில் ஆலோசனை பெற்று அதன்படி நாம் வாழ வேண்டும். 1 ராஜாக்கள் 1:12 வாசிக்கும்போது, இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படிக்கு நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் நான் தன்னை அனுப்புகிறார், ஆலோசனை சொல்லுகிறார். பச்சைபாலுக்கு போய் உன் பிள்ளையும் நீயும் தப்பித்துக்கொள், போய் தாவீதுட்டு போய் கேளு, நீங்கள் எங்களை தான், சாலமோனை தான் ராஜாவாக வைப்பேன் என்று சொன்னீங்களே, இப்போ எப்படி மாறினது என்று கேளு என்று சொல்லி தீர்க்கதரிசி அவர்களை அழைத்து கொண்டு போய் தாவீதுக்கு போய் நிற்கிறார். தாவீதுக்கு போய் நிற்கும் பொழுது தாவீது சரி என்று ஒத்துக்கொள்ளுகிறார். அதுதான் தேவ மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்கலாம், இல்லாவிட்டால் முதியவர்களிடத்தில் ஆலோசனை கேட்கலாம், இல்லாவிட்டால் பரிசுத்தவான்களிடத்தில் ஆலோசனை கேட்கலாம். பொல்லாத மனுஷனிடத்தில் ஆலோசனை நாம் கேட்கக்கூடாது. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை
6ஆம் வசனத்தை 6, 7, 8 வாசிப்போம். அப்பொழுது ராஜாவாகிய ரெகோபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடு ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள் என்றார்கள். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடே ஆலோசனை பண்ணி அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மேல் வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன இந்த ஜனங்களுக்கு மறுமொழியாக கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். ஆலோசனை முதியோரிடத்தில் கேட்டும்பொழுது அந்த முதியோர்கள் கரெக்டாக அந்த ஆலோசனை சொல்கிறார்கள். இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து நல்ல வார்த்தைகளை சொல்வீரானால் அவர்கள் உமக்கு ஊழியக்காரனாய் இருப்பார்கள் என்றார்கள். ஆலோசனை சொல்லுகிற ராஜாவுக்கு ஆலோசனை முதியோர்கள் சொல்லுகிறார்கள். நல்லபடியாக பேசி, ஜனங்களுக்கு ஏற்ற விதமாய் பேசி, அவளுக்கு இணங்கி இருங்க என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த ராஜா அதை தள்ளிவிட்டு, முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோட வளர்ந்த தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடு ஆலோசனை பண்ணி, முதியோர் சொன்ன ஆலோசனையை அவர் தள்ளிவிட்டார்கள். வாலிபர்கள், அவனோடு கூட பழகினவர்கள் சொன்ன அந்த ஆலோசனையை அந்த ராஜா, யாரு? ரெகோபெயாம், ராஜாவாகிய ரெகோபெயாம் தள்ளிட்டான். அதுதான் ஆலோசனை முதியோரிடத்தில் கேட்க வேண்டும், தேவ மனுஷனிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். வீணான மனுஷர்கள், வீணான வாலிப பிள்ளைகள், இந்த உலகத்தையே சுற்றி வருகிற பிள்ளைகளிடத்தில் ஆலோசனை கேட்கக்கூடாது. உண்மையாய் தேவனுடைய பிள்ளையாய் வீட்டிலே ஒரே மனைவியோடு ஒரே கணவனோடு வாழ்கிற அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனையாவது நல்ல ஒரு முதியோரையாவது அணுகி அவளிடத்து நாம் ஆலோசனை கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஆண்டவருக்கும் பிரியமாக இருக்கும், அது கேட்கிற அவங்களுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த வேளையிலே சொல்கிறார். முதியோர்களின் ஆலோசனையும் கேட்க வேண்டும், தேவனுடைய ஆலோசனையும் கேட்க வேண்டும், தேவ மனுஷனின் ஆலோசனையும் கேட்க வேண்டும். அதுதான் சங்கீதம் 1:1 இப்படியாய் சொல்லுகிறது, துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இதுதான் துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகள் வழியிலே நாம் நிற்கக்கூடாது, பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் நாம் உட்காரக்கூடாது. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ரா காலங்களிலும் என் உள்ளி திரியங்களையும் என்னை உணர்த்தும். கர்த்தருடைய ஆலோசனையை நான் கேட்க வேண்டும், தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், தேவ சமூகத்திலிருந்து வார்த்தைகளை வாங்கி கொள்ள வேண்டும், ஆண்டவர் சமூகத்தில் அந்த ஆலோசனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் தேவன் நமக்கு உணர்த்துகிற காரியம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் 32:8 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 1:25 இப்படியா சொல்லுது, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளலை வெறுத்தீர்கள், என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளலை அசட்டை பண்ணினார்கள். ஆலோசனையும் மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி வல்லமை என்னுடையது.
ஆலோசனை இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நீதிமன்றிய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்குடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். அது சூதானது. துன்மார்க்குடைய ஆலோசனை அது சூதானது. தேவனுடைய பிள்ளைகள் தேவன் கொடுக்கிற ஆலோசனை அதை நிலைத்து நிற்கும். அது சம்பூர்ணமாயிருக்கும். அது பாக்கியமாயிருக்கும். நீதிமொழிகள் 19:20 வாசிக்கும் பொழுது, நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். புத்திமதி சொல்லும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏசாயா 28:29 வாசிக்க கேட்போம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவம் உள்ளவர். வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 18 நான் ஐஸ்வர்யவானும் ஆகும்படி நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடித்து கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். உன் கண்களுக்கு, உன் பார்வைக்கு கலிங்கம் போட வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ உடித்து கொள்வதற்கு வெண் வஸ்திரம் தரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும், நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடித்து கொள்வதற்கு வெண் வஸ்திரத்தையும் என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளவும். தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், நீதியாய் வாழணும், நேர்மையாய் இருக்கணும். அது மாத்திரமல்ல, நம் வஸ்திரம் வெண் வஸ்திரமாய் இருக்கும்படியாய், பரிசுத்தமாய் இருக்கும்படியாய், நம் பார்வைகள் பரிசுத்தமாய் இருக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார், ஆலோசனை கொடுக்கிறார். தேவன் நமக்கு எச்சரிக்கையும் கொடுக்கிறார். அவர் வல்லமையுள்ள கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன். அது மாத்திரமல்ல, அவர் நித்திய பிதா. அவர் நித்திய பிதா. ஆதியாகமம் 9:16 வாசிக்க கேட்போம். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். நித்திய உடன்படிக்கை, நித்திய பிதா அதை வெளிப்படுத்தி காட்டுகிறார். தேவன் தம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வில் மேகத்தில் தோன்றும் பொழுது தேவன் பூமியில் மேல் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கை இனி நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த வில்லை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவர் காட்டுகிறார். யார்? அந்த நித்திய பிதா. அவர்தான் நித்திய பிதா. இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்னமே இருந்த பிதா அவர்தான். அவர் காட்டுகிறார், தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிறார். ஆதியாகமம் 17:7 வாசிக்க கேட்போம். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படிக்கு எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நித்திய உடன்படிக்கை, இது உடன்படிக்கையின் அடையாளம். நித்திய உடன்படிக்கை நமக்கு ஆண்டவர் நித்திய பிதா செய்கிறார். 17:13 வாசிப்போம். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கையை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. 17
19 வாசிக்கும். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். தேவன் நித்திய பிதா, நித்தியமாய் வாழக்கூடிய நம்மளை பார்த்து சொல்லுகிறார். சாராளை பார்த்து சொல்லுகிறார், உன் மகன் நான் ஆசீர்வதிப்பேன், அவனை பெருக பண்ணுவேன், அவன் வாழ்க்கை எதிர்காலங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அந்த நித்திய பிதா அவளுக்கு சொல்லுகிறார். ஏசாயா 51:11 வாசிக்க கேட்போம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏசாயா 60:19-20 வாசிப்போம். 60:19-20. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். தேவன் நித்திய பிதா, அவர்தான் நமக்கு வெளிச்சம், அவர் பிரகாசிக்கிற தேவன். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். நித்திய பிதா அவர் மகிமையான தேவன், அவர் வல்லமை உள்ள கர்த்தர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரே வெளிச்சமானவர். நித்தியமாய் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர் அவர்தான். ஏசாயா 61:8 வாசிப்போம். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளைப் பொருளினால் இடப்பட்ட தகனப்பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அந்த நித்திய பிதாவின் வழியிலே ஆண்டவர் நம்மளை நடத்த வேண்டும். வேதனைகள் உண்டாக்கும் வழியை நாம் வெறுக்க வேண்டும். நித்திய பிதாவின் வழியிலே நாம் நடந்து செல்ல வேண்டும். எரேமியா 5:22 வாசிக்க கேட்போம். எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும் அவைகள் இறைத்தாலும் கடவாதபடிக்கும் கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. அவர் எல்லையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறவர். கடல்களுக்கு, மணல்களுக்கும், சமுத்திரத்திற்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். இதை செய்தது யார்? நித்திய பிதா இந்த காரியத்தெல்லாம் செய்தவர். எரேமியா 10:10 வாசிக்க கேட்போம். கர்த்தரும் மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். எரேமியா 20:11 வாசிப்போம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். தானியேல் 4:25 வாசிக்கும் பொழுது, உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். 7:14 வாசிக்கும் பொழுது, சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜ்யமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாதமாய் இருக்கும். அப்படிப்பட்ட மகிமையான தேவன், ராஜாக்களை உண்டாக்குகிற தேவன், அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன்.
யார்? அந்த நித்திய பிதாவாகிய தேவன். அவர் தான் இதையெல்லாம் செய்கிறார். தீத்து 1:3 வாசிக்க கேட்போம். பொய் எறியாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும். அவர் பொய் உரையாத தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அதிசயமானவர், அவரை ஆலோசனை கொடுக்கிற தேவன், நித்திய பிதாவாகிய தேவன். அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவரை விசுவாசிப்பார்கள். தேவன் அவர்களை தெரிந்து கொள்வார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:13 வாசிக்கும் பொழுது, நான் நால்பாகவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறேன். அவர்தான் ஆல்பா, அவர்தான் ஒமேகா. அவரே ஆதியும் அந்தவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர். வேறு யாருமே இந்த உலகத்தில் இல்லை. நம்முடைய முற்பிதா, நம்முடைய தேவன் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் இருக்கிறார். வேறு ஒருவரும் இல்லை. அவரே ஆதியும் மந்தமும் மானவர். அது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். நமக்கு நிம்மதியும் மன சமாதானத்தையும் கொடுக்கிற தேவன். ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது தேவனுடைய சமாதானம் நம் மனதிலே வரும், நம் இருதயத்திலே வரும். பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். நம்மளுக்கு நல்ல சமாதானத்தையும் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, ஏசாயா 52:7 வாசிக்க கேட்போம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷங்களுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் நாம் அறிவிக்க வேண்டும். ரட்சிப்பை பிரஸ்தாவப்படுத்த வேண்டும். உன் தெய்வன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட சொல்லுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி எழுதியிருக்கிறது. நாம் ஆண்டவர் நம்மளுக்கு செய்த அந்த ரட்சிப்பையும் அந்த நற்காரியங்களையும் அவளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். இதுதான் நம்ம மேல் விழுந்த கடமை. ஏசாயா 54:13 வாசிக்கும் பொழுது, உங்கள் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை போதித்து வளர்க்கிறார். நாமும் நம்முடைய பிள்ளைகளை தேவனை பற்றி சொல்லி அவர்களை போதித்து நல்வழிப்படுத்தி நடத்த வேண்டும். அப்பொழுது அந்த பிள்ளைகளும் சமாதானத்தோடு பெரிதாய் சுகமாய் வாழ்வார்கள். இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற வசனம். நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். ஆண்டவர் பற்றி, ஆண்டவர் நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி அவளுக்கு என்னென்ன செய்தால் என்னென்ன சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு கற்று தர வேண்டும். ஏசாயா 55:12 வாசிக்கும் பொழுது, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கைகொட்டும். இப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறபடியினால், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கும்படியினால் ஆண்டவர் இடத்திலே அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
சங்கீதம் 119 165 வாசிக்கும் பொழுது, உம்முடைய வேதத்தை நேசிகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில் இல்லை. ஆண்டவரின் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அம்மிருகத்திலே ஒரு சமாதானம் நமக்கு உண்டாகியிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 16:7 வாசிக்கும் பொழுது, ஒருவனும் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவருடைய சத்துருக்கள் அவனோடு சமாதானம் ஆகும்படி செய்வார். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நாம் வாழும் பொழுது சத்துருக்கள் நமக்கு சமாதானமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 14:17 வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷமாய் இருக்கிறது. நாம் புசித்து குடிப்பது, உல்லாசமாய் வாழ்வது அது அல்ல, அது சமாதானத்தை கெடுக்காது. பரிசுத்த ஆவியினுடைய அந்த வல்லமையோடு அந்த அபிஷேகத்தோடு நாம் வாழும் பொழுது உண்மையான தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபையெல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். வேதத்தை வாசிக்கும் பொழுது சமாதானம் அவளுக்கு கிடைக்கும். தேவனை தேடும் பொழுது அவரிடத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எபேசியர் 6:15 வாசிக்கும் பொழுது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை காலிலே தொடுத்தவர்களாயும் என்று எழுதியிருக்கிறது. சமாதானம் என்றும் ஆயத்தம் என்றும் பாத ரட்சையை நம் கால்களிலே தொடுக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள். பிலிப்பியர் 4 வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எதிர்காலத்தை ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லும் பொழுது தேவன் நமக்கு ஒரு சமாதான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பார். ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். கொலோசியர் 3:14 வாசிப்பது, இவைகள் எல்லாவற்றிலும் பூரண சற்குணத்தின் ஆகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய அன்பை நாம் தரித்து கொள்ளும் பொழுது உண்மையாய் இவை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்வோம். தெய்வ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் சமாதானமுள்ள இருதயங்களில் ஆழக்கடவுது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பை நாம் ருசிக்க வேண்டும். தேவனுடைய அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும். அப்படி அனுபவிக்கும் போது உள்ளத்தில் ஒரு தெய்வ சமாதானம் நமக்கு கிடைக்கும். தேவனுடைய ஆலோசனை நமக்கு கிடைக்கும். தேவனுடைய வல்லமை நமக்குள் வெளிப்படும். அதிசயமான காரியங்களை நமக்கு செய்வார். அதிசயமான வல்லமையான ஆலோசனை கர்த்தராய் நமக்கு இருப்பார். நம்மளை காக்கிற தேவன் நம் தேவன். நம் கூடையே இருந்து நம்மளுக்கு உதவி செய்வார். ஒன்று செய்யணும், வேதத்தை வாசிக்க வேண்டும், நன்றாய் ஜெபிக்க வேண்டும், ஆபத்து காலத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிட வேண்டும். இது செய்தாலே போதும். தினமும் வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவர் பற்றி சொல்லணும். இதுதான். இப்படி செய்யும் பொழுது உண்மையான தெய்வ சமாதானத்தையும் தேவனுடைய அன்பையும் தேவன் வழி நடத்தலையும் ஆலோசனையும் நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீ கொடுத்த இந்த ஒவ்வொரு வசனத்துக்காகவும் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தையின்படி ஒருவேளை நாங்கள் வசனத்தை வாசித்திருக்கலாம். அதை உன்னிப்பாய் வாசிக்கும் பொழுது தேவனுடைய காரியங்கள் நமக்குள் வெளிப்படும். தேவனுடைய மகிமை நமக்குள் இருந்து புறப்படும். தேவ மகிமையை நாம் பார்ப்போம். ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுங்க.
ஆலோசனை கொடுங்க. அதிசயமான காரியங்களை செய்யுங்க, வல்லமையான காரியங்களை செய்யுங்க, சமாதானத்தை கொடுங்க, நிம்மதியை கொடுங்க. வாழ்க்கையை நடத்தக்கூடிய எதிர்காலத்தை அந்த பிள்ளைகளுக்கு காட்டுங்க. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதிகான மகிமையும் செலுத்துகிறேன். இஞ்சபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம்மா. இப்பொழுது ஆங்கில பாடல் பாடுவோம். தெரிஞ்சால் கூட சேர்ந்து பாடுங்க. All heaven declare the glory of the risen Lord. Who can compare with the beauty of the Lord? Forever He will be the Lamb upon the throne. I gladly bow my knee and worship You, Lord. Forever He will be, forever He will be the Lamb upon the throne, Lamb upon the throne. I gladly bow my knee and worship You, Lord. I will proclaim glory of the risen Lord, who once was slain to reconcile man to God. Forever He will be the Lamb upon the throne. I gladly bow my knee and worship You alone. Forever He will be, forever He will be the Lamb upon the throne, Lamb upon the throne. I gladly bow my knee and worship You alone. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சுவாமி. நீர் பேசின வார்த்தைக்காக, ஜெபத்திற்காக, இந்த வர்ஷிப்புக்காக, பாடலுக்காக, மியூசிக்காக நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க சுவாமி, தொடுங்க, விடுதலை கொடுங்க. இன்று கண்ட எகிப்தனை இனி அவர்கள் பார்க்கக்கூடாது, வருகிற நாட்களிலே அவர்கள் பார்க்கக்கூடாது. தேவனுடைய மகிமை அவர்கள் பார்க்கணும். அநேக பேர் சொல்லணும், என் ஆண்டவர் என்னை தொட்டார் என்று சொல்லும்படியாய் நீங்கள் செய்யுங்க. அநேகர் கூட பேசுங்க, உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. விடுவிங்க, விடுதலை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, நிம்மதியை கொடுங்க. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. இறையாதை அமைதலாய் இரு என்று சொன்னபடி ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், சமாதானம், நிம்மதி உண்டாவதாக. இப்பொழுது யாரார் அழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் விடுதலை கொடுங்க. யாரார் வேதனைப்படுகிறார்களோ விடுதலை கொடுங்க. வியாதியாக இருக்கிறார்களோ வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க. கேன்சர்லேருந்து விடுதலை கொடுங்க. கிட்னி ஃபெயிலிருந்து விடுதலை கொடுங்க. லங்ஸ்லேருந்து விடுதலை கொடுங்க.
கால் நடைகளை விடுதலை கொடுங்க, கண் பார்வையிலிருந்து விடுதலை கொடுங்க சுவாமி. ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. ஜுரத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடுவீங்க சுவாமி. இன்னும் என்னென்ன வியாதியிலே ஐசியூலே இருக்கிறவர்களை விடுவீங்க. ஏழை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் குறைகள் இந்த வருஷத்தோடு முடிவதாக, வறுமைகள் இன்றோடு முடிவதாக, ஒரு சந்தோஷம் சமாதானம் விளங்கட்டும். உமக்கே துதி கன மகிமையும் செலுத்துகிறேன். ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாரையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.